போக போறோம்னா சூப்பர் மார்க்கெட் போக போறோம். எல்லாத்தையும் ரிவல் பண்ணிடுறது. அவுட் ஆஃப் ஸ்டேடியம் அடிக்கிறான். புது வீடு வந்தாச்சு. இப்போ நம்ம புது வீட்டிலேருந்து தேவையான பொருள் வாங்கணும். அதுக்காக மார்க்கெட் போக போகிறோம். இன்னைக்கு தான் பால் காய்ச்ச போகிறோம். நைட்டு 7 மணிக்கிட்ட ஒரு பால் காய்ச்சலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டிருக்கோம். இப்படி வீடு காணும். இதுதான் நம்ம வீடு. இதான் வீடு. பார்த்துட்டீங்களா? கேட்டு பசங்க பயங்கரம் விளாட்றாங்க கிரிக்கெட்டு. இனிமேல் என் பால் கேட்டால் கொடுக்காதீங்க தம்பி. போட்டு வந்துரு. பேட்ஸ்மேன் பால் ஒன்று அடிச்சு வெளியே அனுப்பிச்சு விடுங்களா. இனிமேல் வரமாட்டான்டா. போடுறான். அவ்வளோதான். பால் அடிச்சு கேமரா இருக்குதா செய்துவா. மார்க்கெட்டு கிளம்பிட்டோம். மார்க்கெட்டில் என்னென்ன தேவையான பொருட்கள்னு ஒரு லிஸ்ட் மாதிரி போட்டு வச்சுட்டோம். லிஸ்ட் உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன். ஃபோனுங்க உங்களுக்கு ஃபோன் அனுப்பிச்சாச்சு. லிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம போய் வாங்க போகிறோம். முதல் முறையாக ஒரு பசங்க கூட மார்க்கெட்டுக்கு போய் என்னன்னே தெரியாமல் வாங்க போகிறோம். பானிபூரி அந்த ஏரியாவோட காவலாளி இவர் தான். ஆமாம், என்னடா காவலாளி பயந்து விடுறாரு. நம்ம பசங்க தேர்ட் ஃப்ளோர்ல இருக்கேன். நானுங்க போய் பார்க்கலாம். அங்கே இருக்காங்க பசங்க. அங்கே இருக்காங்க. இருக்கிறதுலே கம்மியான ரேட்ல மொத்தமான ரேட்ல இருக்குதான் வாங்கி. 40 சரி, இதே 48 தானே. 2 போதும் இல்லப்ப. இதெல்லாம் டஸ்ட்பின் கணக்குல வந்துச்சு. இவ்வளவு டஸ்ட்பின் இருக்கு. எல்லாமே 2 லேயர் தான் வரும். எவ்வளவு? 7 ரூபா. அதுக்குள்ள சின்ன பசங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, உனக்கான ஐட்டம்லாம் அங்க இருக்கு பாரு. கொஞ்சம் பாரு மாப்பிள்ள. இதுக்கதே கம்மியான ரேட்டு தானா? அடுத்தது அடுத்து சொல்லுவோம்ல. கொஞ்சம் ஒன்று வாங்கலான்னு இருக்கு. இல்லை, நாங்கள் தங்க 2 மாதம் தாங்க போகிறோம். அதனால தான் வாங்கி வச்சுக்கலான்னு இருக்கேன். படம் வாங்கலாமாடா? பிளாஸ்டிக் குடமா? எதுக்கு? சரி சரி. சேமிச்சு வைக்க. என்ன சேமிச்சு வைக்க போற? இல்ல, ஒரு மண் சட்டியில தண்ணி பிடிச்சிக்கலாம். நாங்க மண் சட்டியில தண்ணி பிடிச்சி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது இங்கே போய் போட்டோம். போயிட்டு வேற எதுவும் வாங்கணும்னா அப்படி ஞாபகப்படுத்து. டூல்ஸ் இருக்கிறது. வேற என்ன எடுத்திருக்க? ஏய், இவன் பாரு எந்த கத்தி எடுத்துட்டு எவனை என்ன சம்பவம் பண்ணுது. ஏய், அது ஓகேடா. நல்லா தான் இருக்கும். அரிசி வாங்க போறாப்ல. 5 கிலோ அரிசி. ஐயா ரெட்டு, ஐயா 20. ஐயோ 2 தப்புங்க. ஐயா 2 தப்பு. ஐயா 20 தப்பு. ஐயா 30 தானே வரும். அது எப்படி அந்த கணக்கு வரும்? ஆமா, நீ அரிசி வாங்க வந்தியா கணக்கு போட வந்தியா? அரிசி வாங்க தான் வந்தேன். யோ, வீட்ல இருக்கிற பொண்டாட்டி அனுப்பி விடுறியா? ஐயோ, அவங்களுக்கு எல்லாம் இதுல பழக்கமே இல்லங்க. இல்லடா. ஆமாங்க. ஷாப்பிங்க முடிச்சிட்டோம். இப்போ வந்து அரிசி வாங்கிட்டோம். பசிக்குது. பானிபூரி சாப்பிட போறோம். பானிபூரி சாப்பிட போறோம். கடவுளை வெளியேற்றி வேறத்தை வானத்தின் வாசல் சொல்லும்படியாக தேவத்தாவை வீட்டில் எப்பொழுது பிரசமாயிருந்து இது வரைக்கும் மட்டும் குடும்பம் சுகித்து வாழும்படியாக தேவனை இல்லத்தை ஆசிரியக்க வேண்டும் என்று பொற்பாதத்தை பிரச்சபிக்கிறோம். கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. எத்தனை மணிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம்லாம் இல்லை, ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. நாங்கள் நினைச்சது வந்து ஒரு 6:30 7:30 காய்ச்சலாம் நினைச்சோம். ஆனால் டைம் இப்படியே மணி 8 மேலே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட மணி 8 9 மணி ஆயிடுச்சு. அப்பயே 9க்கு மேலே ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் பால் காய்ச்ச வச்சுட்டோம். சரி, இப்போ பால் காய்ச்சல்
இதுல என்ன கூத்தாச்சுன்னா பால் காய வைக்கிறதுக்காக சட்டி வாங்கினாங்க புதுசா. புது சட்டியில பால் காய வச்சா நல்லா இருக்கும். கரண்ட் கேட்டு வாங்குறப்ப சில்வர் சட்டியில வாங்கிட்டாங்க. இது அலுமினியத்துல வச்சாதான் ஒர்க் ஆகும் போல. கேஸ் அடுப்பு வந்து சட்டியை மாத்திட்டோம். சட்டியை மாத்தி பால் வச்சாச்சு, கொதிக்குது. கிட்டத்தட்ட பொங்க போகுது. அப்புறம் அப்படியே சோப்பு சிக்கன் குருமா ரெடி. ரசம் வச்சா வேலை முடிஞ்சு. சமையல்காரராகவே மாறிட்டாங்க. எதுக்கு வந்தோன்ற வேலையை வந்துட்டு வேலை பண்றாரு. அது தட்டு டீயை போடலாம். பால் கணக்குப்படி பால் பொங்கியாச்சு, பால் முடிஞ்சாச்சு. இப்ப வந்து டீக்கு மாத்திடுவோம். அவ்வளவுதான். பால் கொதிக்கிறதும் அப்படி டீ தூள் போடுவாங்க. அடே கொதிச்சதுனால தான் பொங்குச்சு மெண்டல். டீடாது இவ்வளவு நேரம் பாலா இருந்துச்சு. எப்ப பால் பொங்குச்சோ அது டீயா மாத்தியாச்சு. இவங்க எல்லாம் வீட்டுல சேர் போட்டு உட்காந்துருக்காங்க. நல்ல கம்பீரமா இருக்காங்க பாக்குறதுக்கு. ஆனா இதெல்லாம் வேல் வீட்டுக்காரங்க சேரு. இப்ப போய் திரும்ப இதெல்லாம் போய் கொடுக்கணும். அதை குடுக்கறதுக்கு எந்திரிக்காம இங்க உட்காந்துக்கிட்டே